என்னென்ன திட்டங்கள் ஒன்று நிறுத்தி வச்சுருக்கோம், டீலிமிட்டேஷனாக நாங்கள் தான் நிறுத்தினோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் தான் நிறுத்தினோம். பிஎம்ஸ்ரீ 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டான் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சக்தியாம், ஓர சக்தியாம், கோர சக்தியாம், பார சக்தியாம், தூர்ந்து போன சக்தியாம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்கே ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்முக்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாமல் வந்தீங்க? ஏன் ப்ரோ ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ வீரம் உங்களுக்கு? ஒன்றுக்கும் அரசியல் புரிதல் இல்லை, கவர்ச்சி அரசியல் என்ன சொல்கிறாங்க, சொல்லியிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா? அந்த கவர்ச்சி அரசியலிருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போகிறீங்க, நன்றி சொல்கிறீங்க, திமுக விமர்சிக்க வேணான்னு சொல்ல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நான் கேட்குறேன், யாரை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்கள் போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்கள் சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்கள் மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்கள் ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, இந்த வீரத்தை நாங்கள் வந்து அம்பலப்படுத்தக்கூடாதா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்கள் வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாதம் கழித்து விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமையை, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற குறைபாடுகளை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்கள் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் சொன்னால் இவ்வளோ கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளோ வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உடனே விமர்சிக்கிறீங்களேன்னா? நீங்கள் சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்லை, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாதம் ஆகலாம், அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது, துப்பாக்கி உங்கள் கையில் தானே இருக்குது, ட்ரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்கள் தானே, அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்குறேன்.